சொல்லுங்க, என்னை காப்பவரே. ஆம் ராஜா, சத்தமாக ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கைகளை தட்டி கொண்டு தேவனை ஸ்தோத்திரிங்க. Come on, everybody, கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரிங்க. Come on, come on, come on, come on. Ekabaraba shandaraba kayaraba. Ekabaraba sabadaraba rarabashi. Ebaka sabadaraba kasada. Ori baka shabadaraba kayaraba sadai. நன்றே நன்றே நன்றே. நல்ல கைகளை தட்டுங்க, நல்ல கைகளை தட்டுங்க. Come on. Oh Jesus. Oh Jesus. Oh Jesus. Oh Jesus. நன்றி சொல்லுங்க. இந்த நாளை காண செய்தவருக்கு நன்றி சொல்லுங்க. உலகம் எவ்வளவோ திக்கு தடுமாறி கொண்டிருக்கிற வேளையில நம்ம இங்க வந்து கூட முடிஞ்சத தேவன் கிருபை செய்தாரே, அதற்காக கைகள் வெட்டி நன்றி சொல்லுங்க. அப்பா, இந்த கால வேளையில கூட உன் முகத்தை தரிசிக்க ஒரு குடும்பமாய் நாங்கள் வந்திருக்கிறோம். உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். எங்க வீட்டில வெள்ளம் வராமல் காத்துக்கொண்டு, புயல் வராமல் காத்துக்கொண்டு, வியாதி வராமல் காத்துக்கொண்டு எங்கள் மேல் இரக்கமாய் இருக்கிறேன். உமக்கு நன்றி அப்பா. கைகளை தட்டி தேவன் நன்றி சொல்ல. ஆக்சுவலி இந்த கால வேளையில வரும்போது பெரிய செலிப்ரேஷன் ஒரு பக்கத்து இருக்க, ஆண்டவருக்கு நன்றி செய்கிற இதயம் தான் என் உள்ளத்தில் அதிகமாக இருக்கிறது. அவருக்கு நன்றி சொல்கிறதை காட்ட இந்த நாட்களிலே வேறு ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் நாம் குடும்பம் ஒன்றாய் இருக்கிறது, இன்னும் சொந்த பந்தங்கள் ஒன்றாய் இருக்கிறது. இன்னுக்கும் ஜோபார்ல இந்த ஒரு பயங்கர அழிவு வராமல் இந்த கிறிஸ்துமஸுக்கு நாம் எல்லாம் ஒன்று கூடும்படியாய் ஒரு குடும்பமாய் எங்க இருக்கிற நம் பிள்ளைகள் எல்லாம் அழைத்து வந்திருக்கிறார். சபை நிறைந்திருக்கிறோம், நிறைந்து வழிந்தும் போய் கொண்டிருக்கிறது. வருகின்ற நாட்களிலே அநேக கட்டுண்டவர்களை விடுதலை செய்யும்படியா, அநேக கட்டுண்டவர்களை விடுதலை செய்யும்படியா, அநேக கட்டுண்டவர்களை விடுதலை செய்யும்படியா நாம் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஃபேமிலி ஹீலிங் சென்டரோட ஒரே ஒரு காரியம், ஃபேமிலி ஹீலிங் சென்டருடைய ஒரே ஒரு அழைப்பு, திரளான ஜனங்களை, கட்டுண்டவர்களை விடுதலை கொண்டு வருவதுதான். No time for church politics, no time for religion, no time to see who is the best, but all we have to do is to deliver the mess out and bring it to the kingdom of God. தரித்திரர்களை, கட்டுண்டவர்களை விடுதலை செய்யும்படியாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இந்த வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருந்து தேவனை ஆராதிப்பது பெரிய ஸ்லாக்கியம்.
அநேகர் இந்த கிறிஸ்துமஸை காணுவோமா என்கிற கேள்விக்குறிதான் ஒவ்வொரு வீட்டிலையும், ஒவ்வொரு பட்டணத்திலையும். ஆனா தேவன் தாமே ஒரு குடும்பமா இந்நேரத்தில் நம்மளை கொண்டு வந்ததே தேவனுடைய சுத்த கிருபை, சுத்த சலாக்கி. We can do better than that. Give a big clap offering unto the Lord. Big clap offering unto the Lord. Come on! We can do better. Come on! Hallelujah! 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 ராஜா, நீ செய்த அற்புதங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. நம்மளுடைய படிப்போ, பணமோ, அந்தஸ்தோ, நம்முடைய ஒய்யாரமோ எதுவுமே நம்மளை இங்கே கொண்டு வரவில்லை. தேவனுடைய சுத்த கிருபை. ஃபேமிலி ஹீலிங் சென்டர் மேல அவர் வைத்த கிருபையும் அன்பும் தயவும் இரக்கமும், தம்முடைய ஜனங்கள் மேல் அவர் வைத்த வட்டாத அன்பும் தான் உங்களை இந்த கால வேளையில் இங்கே கொண்டு வந்தது. I have nothing to say but just to praise him who has the power to deliver us. அதிகமாக பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை. வந்தவர்கள் எல்லாம் வரவேற்கிறேன். என் குடும்பம் பெரியது, என் குடும்பம் ஒன்று கூடியது. சில நேரத்தில் தவிர்க்க முடியாம சில பேர் ஹாலிடேஸோ அல்லது சொந்தக்காரங்க வீட்டுக்கோ போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதனால சில பேர் வராம இருந்திருக்கலாம். நம்முடைய பிள்ளைகள் அநேகர் சிங்கப்பூர்ல மாட்டி கொண்டதுனாலே வராமல் இருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்களிலே விடுமுறை கரைத்து சிங்கப்பூர்லேருந்து வந்து நம் குடும்பத்தோடு கலந்து கொண்ட நம் பிள்ளைகளை மனமாற வாழ்த்துகிறேன். வெல்கம் ஆல் ஆஃப் யூ. This is still not a Christmas for us until we see all our kids from Singapore coming one day and we're going to have a big gathering. That's the day. ஒரு தகப்பனுக்கு எல்லா பிள்ளைகளும் வீட்டு வந்தாதான் சந்தோஷம். ஆமா தானே? ஏன் போறாம பிடிச்ச மாதிரியே பாக்குறீங்க? இன்னைக்கு மெசேஜ் கவனிங்க, என் கோட்டை கவனிக்காதீங்க. தெரியும் வந்தோடனே பளிச்சுன்னு இருக்குதானு. நான் மின்னல் ஒளியில் உங்க முன்னுக்கு வந்து நிக்கலான்னு வந்து நின்று இருக்கு. அல்லேலூயா. பரவாயில்ல, நம்ம இப்பதான் இந்தியாவில இருந்து ஒரு 20 பேர் இறக்கி இருக்கோம். நேற்று ராத்திரி தான் கப்பல் வந்து இறங்கிடுச்சு. நம்ம சோழ வந்தா சுந்தர் தேவர் எங்க இருக்கிறாரு? அவரு நாட்டாம பாஸ்டர் சத்யா, வணக்கம் நாட்டாம. வந்தோடனே எனக்கு நான் எந்திரிச்சு வணக்கம் நாட்டாம. நம்ம கோட்டு சூட்டு போட்டதால அவங்கள வணக்கம் நாட்டாமன்னு சொல்லணும். எல்லாம் பாருங்க, இன்னைக்கு எல்லாம் வேட்டி துண்டோட இறங்கிட்டாங்க. வின்ஸ் வயலினிஸ் எல்லாமே நல்லதான் இருக்குல்ல. இந்த மாதிரி ஃபுல்லா எல்லாருமே வேட்டி தொண்டுல பார்த்தது ஷீலா பன்னீரோட பரிசத்துக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? பன்னீர் ஷீலாவுடைய பரிசத்துக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியனா இருந்துச்சு. நம்ம எல்லாம் இந்தியனா, தமிழர்கள் தான், ஆனா மலேசியர்கள். அல்லேலூயா. இன்னும் உங்களெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு பேச வரல, அதனால இப்படி முடிச்சிடவா? முடிச்சு நம்ம என்ன பேசிட்டு போயிடலாமா? எப்படி வசதி? பேசணும், இதுக்குன்னே வந்து சரி. கத்த நல்லவன் ஒரு பெரிய கைத்தடி கொடுத்துட்டு உட்காரு. ஏன்னா இந்த எஸ்ஓபி காலமா இருக்கிறதுனால we cannot take so much of time in everything. அங்கங்க உட்கார்ந்து இருக்கிறவர்கள் கவனமா உட்காருங்க. சர்வீஸ் முடிஞ்ச உடனே உள்ளுக்கே இருங்க. அப்படி நீங்க காடியில போறோம்னா டக்குனு வெளியில போய் காடி எடுத்துருங்க. உங்க கிராப் வந்தாலும் கிராப்ல போயிடுங்க. உள்ளுக்கே இருக்கிறது வெளியில ரொம்ப ஃபெலோஷிப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லது இல்லை. இந்த காலம் சரியான காலம் அல்ல. முந்திலாம் சாப்பாடு போட்டு அதே மணி 2 மணி வரைக்கும் ஓட்டிடும் இல்லையா? எல்லாம் சாப்பாடு அது இதெல்லாம் போட்டு. இப்ப சாப்பாடு போட முடியாதுன்னு இல்லை, போடுற சூழ்நிலையிலே நம்ம இல்லை. அதனால எஸ்ஓபி ஃபாலோ பண்ண வேண்டியதுனால வந்த விசிட்டர்ஸ் யூ ஆர் வெல்கம். வி வெல்கம் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. சிங்கப்பூர்ல பிள்ளைங்கள தான் நினைச்சிட்டு இருக்கேன். So all of you will come very soon, and one day we'll have a special gathering once the border is open, and I believe very soon by God's grace a lot of things will be solved. கைகளை தட்டி தேவனை நன்றி செலுத்துவோம். ஆக்சுவலி கிறிஸ்மஸ்ன்றது ஒரு பெரிய காரியம் இல்லை. எனக்கு ரொம்ப பேர் கிரீட்டிங்ஸ் அனுப்புறாங்க, எனக்கு மூடே போகுது.
அது எவனோ ஒரு தாத்தா பல வருஷமா வந்து மாட்டிக்கிட்டு கிடக்கிறான், அவன் சாவும் மாட்டேன்றான். அவன் பேர் தான் கிறிஸ்துமஸ் தாத்தாவன். அப்படி ஒருத்தன் இருந்தானான்னு தெரியல, அவன் சாவற மாதிரியும் தெரியல. ஸோ அதனால அந்த கிழவனே போட்டு 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 எல்லாத்துலேயும் யூடியூப்பை தட்டினாலும், ஒரு பாட்டை தட்டினாலும், கிறிஸ்தவ பாட்டுன்னு தட்டினாலும் அதுலேயும் அந்த தாத்தா வந்து பூந்தாரான். இப்போ எல்லா சேர்ச்சிலையும் தாத்தா வந்து பூந்துட்டான். இயேசு சுவாமி எங்கே போனான்னு இப்போ தேடிக்கிட்டு இருக்கிறேன் நான். அப்படி நீங்கள் எதுவும் தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா கொண்டுட்டு வாங்க. நிச்சயமாக நம்ம மத்தியில் இருக்கிறாரு. ஏன்னா தாத்தா இல்லை, தமிழர்கள் தான் இருக்கிறாங்க. ஓகே, ஏன்னா இப்போ வேகமாக போகிறதுனால அப்படியே இந்த தாத்தா, அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா ஒளிகன்னு சொல்லி ஒரு பெரிய போர்ட் போடணும். உண்மையான கிறிஸ்தவனா இருந்தா நாம் உள்ளத்தின் இந்த கோவிலிலே வீத்திருக்கிற மகா பிரபு, வானாதி வானங்கள் கொள்ளாதவர், சகல சிருஷ்டிகர், நமக்காக இந்த பூமிக்கு சமாதானத்தை கொண்டு வந்தவர், பாவ மன்னிப்பை கொண்டு வந்தவர், அவரே நம் உள்ளத்தில் நிறைந்தவராய் இருக்க வேண்டும். வேறு எந்த முகமும் காமிக்க கூடாது. நீங்கள் கிறிஸ்து உடையவர்களாக இருந்தால் தயவு செய்து பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற இந்த ஐடாலட்ரி, நம்ம போய் மற்றவங்கிட்ட சொல்றோம். எனக்கு இந்த பிடிக்காத இந்த வார்த்தை இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் என்கிற வார்த்தை. அவங்க இந்துக்கள்னு சொல்லுகிற இந்த கிறிஸ்தவர்கள் தான் அதிகமா விக்கிர ஆராதனை பண்ணி கொண்டு இருக்கிறார். அது எப்படின்னு தெரியல. இன்னொரு குருட்டுத்தனத்திலேருந்து இன்னொரு குருட்டுத்தனத்துக்கு வர்றது தான் எனக்கு புரியல. உண்மையிலே நீங்க இந்த மாதிரி நான் இந்த இந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம்லாம் யூஸ் பண்றது இல்லை. என் பிரசங்கத்தில் அது வரவே வராது. ஏன்னு கேட்டா அப்படியாப்பட்ட ஒரு மத நம்பிக்கை எனக்கு இல்லை. நான் கட்டுகிறது சர்ச் இல்ல, நான் கட்டுகிறது குடும்பம். ஓ ஓகே, சரி, இறைச்சி ஊற வச்சுட்டு வந்திருப்பீங்க, கோழி அறுத்து போட்டுட்டு வந்திருப்பீங்க, அடுப்பை மூடினீங்களான்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த டைம்ல இப்படியாப்பட்ட மூட் தான் இருக்கும். அட சீக்கிரம் முடிச்சா கறி சமைச்சு சாப்பிடலாம். எத்தனை பேர் சமைச்சு வச்சுட்டு வந்துட்டீங்க? ஒழுங்கா பொய் இல்லாம சொல்லுங்க. எத்தனை பேர் வீட்டில் சமைச்சு வச்சுட்டு வந்துட்டீங்க? அப்ப 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு முடிச்சிட்டீங்களா? இங்க வந்து தூங்காதீங்க, சீக்கிரம் முடிச்சிடுறேன். வெளியில இருக்கிறவங்களாம் சமைச்சிட்டீங்களா? இன்னும் சமைக்கலையா? சரி, ரெஸ்டாரண்ட் இருக்கு, பார்த்துப்போம். குட் டு கம் ஃப்ரம் கந்திங், குட் டு see you. வாவ், கந்திங்ல மண்ணு சரிஞ்சாலும் என் பிள்ளைங்க வந்து சேர்ந்தாருங்க பாருங்க. I love that. Bless you, bless you, bless you. You know, actually I got no mood to speak. I just want to hug every one of you, but because of your SOP, you know your father's heart, right? I'm not a preacher. I'm a lover of soul. அதனால தான் அந்த நாட்களிலே நீங்களாம் தெளிவாக இருக்கிறதை கண்டு நான் சந்தோஷப்படுகிறேன். நாளுக்கு நாள் கிறிஸ்தவம் என்று சொல்லுகிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப ஐடாலட்ரியில் போயிட்டு இருக்கு. பாவம் ஒரு பகிட்ட இருக்கட்டும், பாவம், புண்ணியம், பரிசுத்தம், நீதி, நேர்மை, அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டோம். ஆனால் கர்த்தருக்கு எதிராக நம்ம பண்ணுகிற இந்த ஐடாலட்ரி, பெரிய பெரிய ஊழியங்களும் சரி, அது யாரோ ஒரு குர்த்தா தாடியை வச்சுக்கிட்டு என்னை போட்டு கொலை பண்ணுறானுங்க. எனக்கு அது பார்க்கவே, நேற்றெல்லாம் இருந்து அந்த வாட்ஸ்அப் திறக்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் ஸ்டாப் ஆல் திஸ். இந்த வருஷம் கிறிஸ்மஸ் நம்ம எடுக்க வேண்டிய ஒரே ஒரு தீர்மானம், இந்த மாதிரி ஐடாலட்ரி, இந்த மாதிரி இந்த இயேசுன்ற போட்டோ, இந்த சிலுவை காரியங்க எல்லாத்தையும் தூக்கி ஒரு மூலையில போட்டுட்டு நம் மனதை கோவிலாக்கி முழுமையாய் உருவம் இல்லாதவர், பார்க்க இயலாதவர், பார்க்க முடியாதவர், அவரை வரைய முடியாது, அவரை கிரகிக்க முடியாது, அப்படியாப்பட்ட மாபெரும் அரசனாகிய இயேசுவை உங்கள் உள்ளத்துல மாசிகமாய் வைத்து கற்பனையிலே அவரை நேசித்து ஒவ்வொரு நாளும் அவரை துதித்து வாழுங்க. நிச்சயம் விடுதலை உண்டு. இன்னைக்கு அநேக ஊழியக்காரவங்க பேசுகிறத நம்ம பார்த்தோம்னா இந்த யூடியூப் அது இதுலயும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார், கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார் என்று சொல்றாங்க. உண்மைதான், கர்த்தர் விடுதலையாக்காமல் யார் விடுதலையாக்குறது? ஆனா எந்த கர்த்தர் விடுதலையாக்குறார் என்று தெரியாமல் இருக்கிறது. இதெல்லாம் நீங்க இந்த காலகட்டத்திலே தெளிவடைய வேண்டும். கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே இன்னும் நீங்கள் அதிகமாய் நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தான் இந்த வருடம் முழுவதும் கிறிஸ்துவை குறித்த தெளிவான போதனையிலே நாம் நடத்தி கொண்டு வந்தோம். Praise the Lord. Because you need to know who Christ is, not who is the photo or cross. So please get rid of all these things and put your heart right. ஏன்னா பாவத்திலே பயங்கரமான ஒரு பாவம் விக்கிர ஆராதனை.
சோ கிறிஸ்தவர்கள் என்று விக்கிர ஆராதனையிலே அதிகமாய் அவங்க மைண்டை செலவு பண்ணுகிறார்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஸோ தயவு செய்து இந்த சென்டா கிளாஸ் இதெல்லாம் தவிர்க்க முடியாது. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ, இந்த சென்டா கிளாஸ் இதெல்லாம் தவிர்க்க முடியாது. ஏன்னா அது ஒரு கலாச்சாரத்தில் அப்படியே பூந்து விட்டது, கிறிஸ்தவ கலாச்சாரத்தில். ஆனா முடிந்த அளவு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உங்கள் உள்ளத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்க மைண்ட்ல சொல்லுங்க, என்னுடைய சரீரம் தான் ஆலயம்னு எப்போதும் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். இங்கத்தான் அவர் வாழணும், வேற எந்த ரூபத்திலே அவர் வாழக்கூடாது. இட்ஸ் டிஸ்கஸ்டிங், இட்ஸ் அபாமினேஷன் unto God. So let us make things clear. இன்னைக்கு எவ்வளோ கிறிஸ்மஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புறாங்க போட்டோஸ், அங்கெல்லாம் அந்த தாத்தா தொப்பி போட்டுட்டு உட்காந்துருக்காரு. அப்ப எதை ஃபோக்கஸ் பண்றோம்? இந்த வருகின்ற வருஷம் அநேகருக்கு விடுதலை உண்டாகிற ஆண்டு என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நாம் மற்றவர்களை விடுதலை செய்யும் போது நம் வாழ்க்கையிலும் நம் குடும்பத்திலும் விடுதலை நிச்சயம். இல்ல எல்லா ஊழியக்காரங்களும் பேசுது அப்படிதான். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். கவலைப்படாதீங்க, உங்க கண்ணீரை துடைப்பாரு. அவர் அப்படியாப்பட்ட தேவன் தான், மனமுருக்கமுள்ள தேவன் தான். அவர் நிச்சயமாய் நம் கண்ணீரை துடைக்கிற தேவன் தான். ஆனால் அதே நேரத்தில் எது பிராயோரிட்டின்னு நம்ம வாழ்க்கையில வச்சாதான் நீங்க மற்றவங்களை இன்னைக்கு கிறிஸ்துவங்களுக்கு சொல்றேன், கிறிஸ்து உடையவர்களுக்கு சொல்றேன், நீங்க இன்னைக்கு போய் இன்னொரு குடும்பத்துக்கு இந்த நற்செய்தி சமாதானமான கிறிஸ்துமஸை கொண்டு வருகிறீர்களோ அவங்களும் விடுதலை ஆவார்கள், நீங்களும் விடுதலை ஆவீர்கள். Now if you don't bring liberty to people, you won't be liberated. First you need to be liberated. ஒரு விடுதலை வேணும் என்றால் முதலாவது நாம் மற்றவர்களை விடுதலை செய்ய நம்ம பாடுபடும் போது, மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது, மற்றவர்களை தேடி போய் அவர்களை அந்த கட்டிலிருந்து விடுவிக்கும் பொழுது உங்களை சூழ்ந்திருக்கிற அத்தனை கட்டுகளும் தானாய் உடையும் என்பதுதான் தேவ ராஜ்யத்தின் கோட்பாடு. Because the principle of the kingdom is giving. It's not only tithes, it's not only offering. தசமபாவம் காணிக்க மட்டும் கிவிங், அதுதான் ஃபோக்கஸ் இல்லை. உன் வாழ்க்கையில நீ எதெல்லாம் கொடுக்கின்றாயோ அத்தனையும் பல மடங்காய் திருப்பி கொடுப்பதுதான் ராஜ்யத்தின் கோட்பாடு. நீ அன்பை கொடுத்தினா அன்பு அதிகமா வரும், வம்ப கொடுத்தினா விலைக்கு வாங்குற மாதிரி இருக்கும். ஓ பசி எடுத்துருச்சோ, அன்பு கொடுத்தா என்ன கிடைக்கும்? சத்தமா சொல்லுங்க. அப்ப எனக்கு யாருமே நேசிக்கல, எனக்கு அன்பு கிடைக்கல, இனி யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்கன்னா இந்த பல்லவியை எவ்வளவு காலம்னா நீங்க. அதனால மற்றவங்களுக்கு அன்பு செலுத்துங்க, மற்றவங்களை போய் சந்திங்க, மற்றவங்களுக்கு சத்தியத்தை சொல்லுங்க, மற்றவங்க தேவையை சந்திங்க, நெருக்கடியா நிக்கிறவங்களுக்கு கை கொடுங்க, அனாதையா நிக்கிறவங்களுக்கு கை கொடுங்க. இந்த நன்மைகள் இப்ப பாருங்க, இந்த ஸ்டாம், இந்த வெள்ளத்துல எவ்வளவு சபைகள் மூழ்கி போயினது. எத்தனோ சபைகள் இன்னைக்கு ஆராதனை நடத்த முடியவில்லை. ஏனென்றால் சபை முழுகி விட்டது, எல்லாம் அழிந்து விட்டது. எத்தனை பாஸ்டர்கள் துக்கித்து அழுகிறார்கள். ஆனால் நாமோ தேவ ஏதோ கிருபை நம்ம மேல் வைத்த கிருபையினாலே இன்று ஒன்று கூடி இருக்கிறோம். நாம் கொடுத்ததினாலே வாழுகிறோம். So the church is not based on tithes and offering. No. That is your responsibility. So that's not the message. But the Father from heaven, பரமபிதா, வானத்தையும் பூமியும் சகலத்தையும் உண்டாக்கினவர், ஒருவருக்காக உண்டாக்கி அத்தனையும் அவர் கையிலே கொடுத்து ஆளும்படிக்கு செய்தார். உலகமோ அவரை அறியாமல் போனதுனாலே தன்னை தானே வெளிப்படுத்த அவர் இந்த பூமிக்கு வந்தார். அதுதான் இந்த பூமி கிறிஸ்துமஸ்னு கொண்டாடுது. அவர் எப்ப பிறந்தாரு எனக்கு தெரியாது, பிறந்தாரா, எப்ப பிறந்தாரு, எப்ப வளர்ந்தாரு, அதெல்லாம் நமக்கு ஹிஸ்டரி வேணாம். ஆனால் வந்தவர் வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், உனக்கும் எனக்கும் விடுதலை தந்தார். இந்த நான் எடுக்க போற மெசேஜ் இப்போது வருஷம் பார்க்கிறதா, ஆனால் அந்த மெசேஜ் இஸ் வெரி ராங்லி மிஸ்இன்டர்பிரேட்டட். அந்த வசனத்தை மட்டும்தான் எடுப்பாங்க. நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு நல்ல ஆசீர்வாதத்தை பெற்று எத்தனை பேர் சன்ரைஸ் சர்வீஸ்க்கு வர ஆயத்தமா இருக்கீங்க? பிகாஸ் we are going to see a lot of things happening. Good. Make a priority.
1ஆம் தேதி. வாசிக்க என்னோட சேர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம். எப்போதுமே இந்த 6வது வசனத்தோட செலிப்ரேஷன் முடிஞ்சிடும் எல்லா சபையிலும், உலகம் முழுவதும் அப்படிதான். 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இதுதான் உங்களுக்கு கிறிஸ்துமஸ். எங்க பாருங்க, a child is born unto us. Unto us a child is born. அதோட தான் கிறிஸ்துமஸ் முடிஞ்ச மாதிரி போகிறது. ஆனா அந்த கிறிஸ்துமஸ் என்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி இன்னும் ஆழமாய் தெளிவாய் சொல்லுகிறார், மனு மக்கள் புரிந்து கொள்ள. நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ, நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, இன்னைக்கு நீங்க விசிட்டரா வந்திருக்கீங்களோ, we welcome you. ஏன்னு கேட்டா இது கிறிஸ்துவ சபை அல்ல, இது தேவனால் நியமிக்கப்பட்ட தேவனுடைய குடும்பம். அப்ப குடும்பம்னு சொன்னா நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த தேவையா இருந்தாலும் அத்தனை தேவையும் சந்திக்கும்படியாய் இந்த குடும்பம் உங்களோடு கை கொடுத்து உங்களுக்கு ஒத்தாசை புரிந்து கொண்டு போகும். மதம் மாற்றம் அல்ல. நானும் மதம் மாறவில்லை, நீங்களும் மதம் மாற வேண்டிய அவசியம் இல்லை. Amen. If you are a visitor, take courage. Nobody bring you to become a Christian or to convert you, because we are not converted people. We are born again people. வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அந்த பாலகன் குமாரனா மார்க்க சிம்பிளா முடிச்சிடறேன். இதெல்லாம் நம்ம பல வருஷம் சபையில பேசி நீங்களா இது அறிந்த ஒரு வசனம் தான். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அப்ப இந்த வர பாலகனை போக்கஸ் பண்ற இந்த கிறிஸ்தவர்கள், இந்த ஒரு பேபி கிறிஸ்துவ வச்சுக்கிட்டு அப்புறமா மேரி ஜோசப் எல்லாம் ஓகே தான், அந்த பேபி இன்ஃபன்ட் ஜீசஸ் வச்சுக்கிட்டு அதே தான் வருஷம் ஃபோக்கஸ் பண்றாங்க ஒழிய இந்த மெசேஜை நம்ம ஃபோக்கஸ் பண்றதுல. ஏன்னு கேட்டா இந்த பூமிக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை இந்த பூமியிலே வளர்ந்து பெரியவனாகும். அவன் பெரியவனா ஆகும் பொழுது ஆவியானவர் தாமே தன் மேல் இறங்குவார். இறங்கின பிறகு அந்த அதிகாரத்தை அவர் பெற்றுக்கொள்வார். என்ன அதிகாரம்? கர்த்தத்துவம், த லார்ட்ஷிப். அப்ப இதுக்கு யார் இந்த லார்ட்ஷிப்? இவர்தான் சகல சிருஷ்டிக்கும் சொந்தக்காரர், அந்த பரலோகத்தில் the highest ranking officer. வானாதி வானமும் கொள்ளாத சர்வ வல்லவரின் அந்த இருப்பிடத்திலிருந்து வந்து அதிகாரம் பெற்றவர், பூமி முழுவதையும் அதிகாரம் நடத்துகிறதுக்கு அதிகாரம் பெற்றவர். அந்த கவர்மெண்ட், அந்த பவர், அந்த bestowed upon him. That's not ordinary guru. It's not a man who does magic. It's not only a man who does miracles. No. He's the governmental highest officer in the face of universe. அப்ப கர்த்தத்துவம் அவர் மேல இருக்கு. அப்பனா பூமியே அதிகாரம் பண்ணுகிற, பூமியே ஆளுகிற வல்லமையும் அதிகாரமும் இவர் தோளிலே இருக்கும். Praise the Lord. Praise the Lord. வாங்க பாஸ்டர் தேவா, வாங்க சீக்கிரம். உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். பேசியிருக்கேன் உங்ககிட்ட, நான் ரொம்ப பேர் புதுசாக வந்திருக்காங்க. அதனால எப்படி நல்லா இருக்காரா பாஸ்டர் தேவா? போராம பிடிச்சி என்னன்னு தெரியும். ஏதாவது ஒரு சொன்னா அப்படியே ராணன்கிட்ட கத்துங்க எவ்வளோ ஒபீடியனா இருக்கணும்னு. வந்தோடனே பேக்கை தூக்கிட்டு அங்கே போய் நின்றுட்டு நான் இங்கே வர வரைக்கும் அங்கேயே உட்காந்துருப்பான். அப்படிதான், அதான் ஒபீடியன்ஸ். இங்கே பாஸ்டர் ராணனு காணும். ஓ பாஸ்டர் கூட்டத்தோட காண போயிட்டீங்க ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போதான் கேட்டுக்க, ஒரு நாளைக்கு காமிக்கிறேன், வீடியோவில் உங்களை காமிக்கிறேன். சரி, பைபிள் எங்க பாஸ்டர்? இல்லை கம்ப்யூட்டரைஸ். சரி, ஓகே. இப்போ நீங்கள் பாருங்க, இந்த வசனத்துக்கு ஒரு 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 கிளியரேஷன் கொடுக்குறேன். இது நீங்கள் யூடியூப்ல கூட பார்க்கலாம், இருக்கும் அந்த மெசேஜ். இப்போ நீங்கள் ஒரு ராணுவ ஆஃபீஸரை பார்த்தீங்கன்னா, the lowest ranking officer ஒரு ஸ்ட்ரோக் இப்படி இருக்கும். இருக்குமா? பார்த்துருக்கீங்களா? இப்படி இருக்குமா? ஒன்று இருக்குமா இல்லையா? அதுக்கு பேர் என்ன? அந்த ஒன்று இருந்தா அவருக்கு என்ன பங்கா? கான்ஸ்டபிள். ஓகே, சும்மா ஒரு ரேங்க். அப்ப ரெண்டு இருந்துச்சுன்னா என்ன? கார்பரல். ரைட்டா இல்லையா? அப்ப 3 இருந்துச்சுன்னா என்ன? சார்ஜன்ட். அப்புறம் அந்த ரிட்டையருக்கு முன்ன ஒரு ஒரு கிரவுனிங் வச்சிருவாங்க. அப்படின்னா என்ன? சார்ஜன்ட் மேஜர். அப்படின்னா இந்த தோலுக்கு கீழே இருக்கிற ஒரு அதிகாரம் வேறு, தோல் மேல் இருக்கிற அதிகாரம் வேறு.
நீங்க ராணுவத்துல நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த போலீஸும் பாத்தீங்கன்னா அடுத்து நீங்க ஒரு ஸ்டார் வரும். இதை விட்டுருங்க. இப்ப தோல் மேல ஒரு ஸ்டார் வந்தா இஸ் ஆபீசர், அப்படிதானே? அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த 3 ஸ்டார் வந்தா ஹையஸ்ட் ஆபீசர். அதுக்கு மேல கிரவுன் எல்லாம் வரும். வந்துச்சுன்னா இஸ் த டாப் ஆபீசர். ஐஜிபியா அவர் சொன்னா எல்லாமே நடக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்டே அவருக்கு கீழே. புரியுதா உங்களுக்கு? A man of authority, where was his authority be seen? Upon his shoulder. அவர் தோளில். அப்ப இயேசு இந்த பூமிக்கு வரும்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்தது. Because he said the government of all universe, heaven and earth, is upon the shoulder of this boy. So he is not a person to be mocked around, not painted around. You cannot show him on a cross or on a painting. He's the highest governmental officer that was ever sent from heaven to dominate the whole entire universe and earth. அப்ப கர்த்தத்துவம் அவர் மேல். பாருங்க, இவங்க வேஷ்டி தட்டை போட்டிருந்தாலும் இவரு ஒரு ஆர்மி யூனிஃபார்ம் போட்டு இருக்கிற மாதிரி பாருங்க. இமேஜின் பண்றீங்களா? கொஞ்ச நேரத்தில் இமேஜினேஷன். ஓகே, பெரிய ஐஏஎஸ் ஆபீசர். அந்த ஐஏஎஸ் ஆபீசர் பைபிள் பிடிச்சி மைக்கெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க, துப்பாக்கி வச்சிருப்பாங்க. ஆனா இவங்க வச்சிருக்கிறது பயங்கரமான கத்தி, வேத வார்த்தை. இது உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், உங்களுடைய எல்லா எலும்புகளும் எல்லாம் உள்ளுக்கு இருக்கிறத தனித்தனியா பிச்சு எடுக்கிற வல்லமுள்ள ஆயுதம். அணு குண்டுக்கு மேல பவர்ஃபுல்லானது கையில் இருக்கிற வேத வசனம். ஆமென். சரி, இப்ப இவர் பெரிய யூனிஃபார்ம் போட்டிருக்காரு. இப்ப இஸ் ஹையஸ்ட் ஆபீசர். வாசிங்க, நீதான் வாசிக்கணுமா? ஸ்தோத்திரம். அவர் நாமம் அதிசயமானவர். சரி, இப்ப இவர் பாக்கெட்ல ஃபேஸ் மாஸ்க் வச்சிருக்கிறாரு. இப்ப கம்பல்சரி நமக்கு. ஓகே, இப்ப இங்க இவகிட்ட ஒரு மேடல் இருக்குன்னு பாருங்க. இப்ப நீங்க பெரிய ஆபீஸர் பார்த்திருக்கீங்களா? ஹையஸ்ட் ஆபீசர் என்ன இருக்கும்? மெடல்ஸ் இருக்கும். இருக்குமா இருக்காதா? விதவிதமான மெடல்ஸ் இருக்கும். அவங்க வீர சாதனைகள் இங்க இருக்கும். அப்ப ஹையஸ்ட் ஆபீசர், இப்ப இங்க சாதனையோட மெடல்ஸ் இங்க இருக்கும். ரைட்டா? அப்ப அவர்கிட்ட இருக்கிற ஃபர்ஸ்ட் மெடலை நீங்க யோசிச்சு பாருங்க. இயேசு இன்னைக்கு ஃபுல் யூனிஃபார்மோட வந்திருந்தாருன்னா அவர் எல்லா பவர்ஃபுல் காய். கொஞ்சம் கிட்ட வாப்பா. பவர்ஃபுல் காய் இழுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இப்போது இழுத்துக்கிட்டு தான் இருக்கேன், எப்பயுமா இருக்கணும். சோ இப்ப என்ன இருக்கும்? மெடல். இந்த மெடல் ஃபர்ஸ்ட் மெடல் என்ன? வாசி. அவர் நாமம் அதிசயமானவர். அப்ப he is the highest governmental officer. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சும்மா கோயில்ல இருக்கிற சாமி இல்ல அவரு. இங்க ஒரு சர்ச்சில் தொங்கிட்டு பரிதாபமா தொங்கிட்டு சிலுவையில இருக்கிற இயேசு இல்ல அவரு. எங்கயோ ஒரு வெள்ளைக்கார அப்படி நிப்பா, தாடி குர்த்தா தாடி வச்சுட்டு சவச்சோப்பா. அந்த காலத்துல கும்பிட்டது கருப்பு சாமி. ஆனா இன்னைக்கு வெள்ளை சாமி. கருப்பு சாமிய வேணா, வெள்ளை சாமிய வேணா, வானத்தி பூமியும் சர்வரையும் ரட்சிக்கின்ற வல்லமையான இயேசு சுவாமி உள்ளத்துல வந்தால் போதும், வாழ்வு அடைவார். அதனாலதான் நம்மளுக்கு பிரச்சனை. நீங்க எந்த சர்ச் போறீங்க? நாங்க அந்த சர்ச் போறோம். நீங்க எந்த சர்ச்சுக்காவது போய் தொலை, இல்ல ஃபேமிலி ஹீலிங் சென்டராவது வந்து நல்லா இரு. அப்பா எங்கேயும் தொலைன்றாரு, இங்கதான் போறது. பரவாயில்ல, இங்க வந்து நல்லா ஓகே. நான் எந்த சபை குறை சொல்ல, ஆனா சபைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபேமிலி ஹீலிங் சென்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உன்னை சுமந்து நடத்துகின்ற இயேசுவை அழகாக பிரசங்கிக்கிற இந்த குடும்பத்திலே நிலையாயின்னு வாழ்வடைவார். அப்ப கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் உண்டு. அவருக்கு இன்னொரு பெயர் உண்டு. அவர் அததான் மேடலா தொங்குது. என்னது? அவர் அதிசயமானவர். சத்தமா சொல்லுங்க. இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்களா கிறிஸ்தவர்கள்? ஆனால் அந்த கிறிஸ்துக்கு சொந்தக்காரர், இந்த பூமிக்கு சமாதானத்தை கொண்டு வந்தவர், அவருடைய பெயர் அதிசயமானவர். சத்தமா சொல்லுங்க, கைகளை தட்டிட்டு சொல்லுங்க, அதிசயமானவர். பெரிய அதிசயம் தேவன் செய்வார். அவரே அதிசயா, உனக்கு செய்ய வேணாம். அவர் என்னைக்கு உள்ளத்துல வந்து நிக்கிறாரோ, நீயே அதிசயம் தான். உன் வாழ்க்கை அதிசயம் தான். நீ செய்வதெல்லாம் அதிசயம் தான். ஏனென்றால் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்து விட்டார். அதிசயம், அதிசயம் தான்.
பக்கத்துல பாருங்க, முகமூடி போட்டிருந்தாலும் சொல்லுங்க, நீங்கள் அதிசயமானவர்கள். என்ன அரிசி மூட்டையா சொல்றேன் விளங்குற? அது முகமூடி போட்டுக்கிட்டு எனக்கு முடியல அந்த முகமூடி. அது கருப்பா போட்டிருக்கீங்களா? சங்கிலி கருப்ப மாதிரி இருக்கு. எங்க அப்பா சங்கிலி கருப்பன் போட்டோ வீடு முழுதா வச்சு ராபின் ஹுட் மாதிரி. இப்ப பாரு நீங்களா கருப்பா போட்டுட்டு வரும்போது ஐயோ சங்கிலி கருப்பன் கூட்டத்துல மாட்டிக்கிட்டோமோன்ற மாதிரி இருக்கு. ஆனா நம்ம வாயை மூடி இருக்கும், அது நல்லது. ஏன்னா இந்த கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு ரொம்ப வாய் தான். கர்த்தர் அதையும் மூடி விட்டா. ஆமென். மூடுன்னு சொன்னா எவையா மூடுறான்? மூடிட்டுமில்ல. இம்புட்டு கண்ணுக்கு தெரியாத வைரஸ் வாயே மூடிடுச்சுல, அப்பயே சண்டை போடுதுங்க, முறைக்குதுங்களா பேசுதுங்களா தெரியல. ஆனால் அவர் அதிசயமானவர். அதிசயமானவர் உங்கள் வாழ்க்கையில வந்து விட்டால் நீங்கள் செய்வது, பார்ப்பது, சொல்வது எல்லாம் அதிசயமா இருக்கும். ஏனால் அதிசய தேவன் உங்களை ஆட்கொள்கிறார். எதெல்லாம் அதிசயம் நினைக்கிறீங்க? இட்ஸ் வண்டர்ஃபுல். இட்ஸ் amazingly wonderful. How many of you experienced that God is so wonderful? Wonders, yes, wonders. அதனால உனக்கு வாழ்க்கையில ஒரு அதிசயம் தேவையா? போரிங் ஆயிடுச்சா? வாழ்க்கையே போரிங் ஆயிடுச்சா? கொஞ்சம் அதிசயம் உங்க வாழ்க்கையில நடக்கிறதுக்கு அவருக்கு இடம் கொடுங்க. அதிசயமான தேவன், அதி ரசனமான தேவன் உங்கள் உள்ளத்திலே வரும்போது கிரியை செய்வார். ஃபேமிலி ஹீலிங் சென்டர்ல முழுக்க முழுக்க அவர் தான். விளையாட்டு தானா? Hallelujah. Hey, I think we have some pastors also here. We welcome some pastors who are already coming here. We welcome some of the pastors also in our service. God bless you. ஆலோசனை கர்த்தர். இவர் அதிசயம் மட்டும் இல்லையா? அதை பாருங்கயா, நீ எந்த ஊழியக்காரங்கிட்ட போனாலும் சரி, எந்த சாமியார்கிட்ட போனாலும் சரி, எந்த குரு கிட்ட போனாலும் சரி, உனக்கு வேண்டிய ஆலோசனை கிடைக்காது. எவ்வளவு பெரிய ஊழியக்காரர் வந்து மயக்கிற மாதிரி பேசினாலும் உன் வாழ்க்கைக்கு பதில் கிடைக்காது. ஏன்னு கேட்டா, ஒருவர் உன் உள்ளத்துக்கு வர வேண்டும். அவர் அதிசயமானவர். உன் வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நீ செய்ய வேண்டும், எப்படி போக வேண்டும், கண்ணு முன்னு தெரியாம அலைகின்ற இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று கைவிடித்து நடத்தி உனக்கு ஆலோசனை சொல்லுகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் பூமி தொடங்கிறதுக்கு முன்பதாய், பூமி உண்டாகிறதுக்கு முன்பதாய், நட்சத்திரங்கள் உண்டாகிறதுக்கு முன்பதாய் அத்தனைக்கும் ஆலோசனை கொடுத்து உண்டாக்கின சர்வ வல்லவரா இன்று நீங்க கொண்டாடுகிற அந்த இயேசு சுவாமி. So if you want a great counsel, that's no great counselor. உங்களுக்கு தெரிய ஜேபிஎன்ல இதுவரைக்கும் ஒரு 3600 பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்துருங்க, மேரேஜ் கவுன்சிலிங். எத்தனை பேருக்கு? இந்த 10 வருஷத்துல more than 3600 couples have sat in front of me. Doesn't mean that I'm a great counselor. No. Every time when I sit there, I pray and I ask the Holy Spirit, the Spirit of God, to teach me to handle each family's problem. ஏனா அவர்தான் உள்ளுக்கு அறிந்திருக்கிறார், என்ன நாட்டம் அறிந்திருக்கிறார், எங்க நாறுது, எங்க நடிக்கிறாங்க, என்ன வேலை பண்றாங்கன்னு தெளிவாய் சொல்லி கொடுத்ததுனால அநேக குடும்பங்களை காப்பாற்ற முடிகிறது. That's good. So அங்க வரவங்க சாயந்தரம் கேட்பாங்க, you are pastor, right? I'm not your pastor, right? ஏன்னா என்னை மூஞ்சி பார்த்தோன்னா, பாஸ்டர் ஜேம்ஸ் உட்காந்துருக்காருங்க. நான் பாஸ்டர் இல்லைம்மா, இன்னைக்கு உங்களுக்கு குடும்பம் அழிஞ்சு போகக்கூடாதுன்னு ஆலோசனை சொல்ல வந்திருக்கிறேன். அவர் என்னவா? ஆலோசனை கர்த்தர். அவர் எல்லா ஆலோசனைக்கும் மேலானவர் கர்த்தர். He is the Lord of all counseling. So understand this.
ஃபேமிலி லிங்க் சென்டர்ல உங்களை கரெக்டாய் வழி நடத்த, நல்ல ஆலோசனை கொடுத்து உங்களை வழி நடத்த, சரியான பாதையில நடத்த நல்ல தேவ ஆலோசனை பெற்ற ஊழியக்காரர் இருக்கிறார்கள். அவர்களை சந்தியுங்கள், உங்களோடு பேசுவார்கள், ஜபிப்பார்கள், உங்களுக்கு சில உத்திகளை கற்றுக் கொடுப்பார்கள். ஏனென்றால் அவரே நமக்கு ஆலோசனை கர்த்தராய் இருப்பதனால. வல்லமை உள்ள தேவன், அவர் வல்லமை உள்ள தேவன். அதான் ரொம்ப கவனமா இருங்க. யாரெல்லாம் இந்த வல்லமைன்னு சொல்றாங்கன்னு நீங்க அவங்கள நம்ப வேணாம். ஏன்னா அவங்க யூஸ் பண்றது பிரான்சைஸ் அவரோட வல்லமை. அப்ப நீங்க தேவனிடத்திலே முழங்கால நின்று, அப்பா உம்முடைய வல்லமையினால என்னை நிரப்பி, பரிசுத்தாவின் வல்லமையினால என்னை நிரப்பி, என்னை சுகப்படுத்தி, என்னை உற்சாகப்படுத்தி, சரியான வழியில என்னை நடத்தும், இருளிலிருந்து வெளிச்சத்திலே என்னை நடத்தும் என்று சொல்லும் பொழுது அவர் தாவே உங்களை தேடி வருவார். ஏனென்றால் அந்த குமாரன் உங்களை தேடி வந்தார். I don't understand why. Once you have become a child of God, why are you running everywhere for counseling? I really don't understand. What is your problem? ஏன் கிறிஸ்துவுடையவர்கள், நான் கிறிஸ்தவன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் கிறிஸ்தவன் அல்ல, நான் கிறிஸ்து உடையவன், அதனால என் கூட இருக்கிறவங்க கிறிஸ்து உடையவர்கள். என்ன வித்தியாசம்? கிறிஸ்து உடையவன்னா அவர் உள்ளுக்கு இருக்கிறாரு, கிறிஸ்தவனா அவர் பக்கத்துல இருக்காரு. ஓ ஓகே. கிறிஸ்து உடையவன்னா அவர் உள்ளுக்கு இருக்காரு, கிறிஸ்தவன்னா அவர் பக்கத்துல இருக்காரு. ஆனாதான் நம்ம சொல்றோம், இயேசு உன் பக்கத்துல நின்று கொண்டு இருக்கிறார், கலங்காதே. எக்ஸ்கியூஸ் மீ, இயேசு பக்கத்துல இல்ல, அவர் என் உள்ளுக்கு இருக்கிறாரு, அதனால நான் கலங்குறது இல்ல. பக்கத்துல இருந்தாதான் இருக்கிறாரா இல்லையான்னு சந்தேகம் வரும். அவர் உன் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார், மகனே கலங்காது. தெரியும்டா, 45 வருஷத்துக்கு முன்னே அவர் என் உள்ளுக்கு வந்துட்டாரு, அப்புறம் ஏன் பக்கத்தில் நிக்கணும்? நிக்கட்டும், அப்பப்ப நிக்கட்டும். தேவ தூதர் நிப்பாங்க, எல்லாம் நிப்பாங்க. ஆனா அவர் எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? கையை வச்சு சொல்லுங்க, எங்க இருக்கிறாரு? நெஞ்சில இருக்காரா? நெஞ்சில புருஷனை வச்சுங்க, ஆனா உள்ளத்துல அவரை வச்சுங்க. சில பேர் நான் பார்த்துருக்கேன், லாக்கெட்ல புருஷன் போட்டோ, பொண்டாட்டி போட்டோலாம் வச்சிருப்பாங்க. அது நல்லதான், அது நெஞ்சோட தொங்குட்டோம். ஏன்னா அது எப்ப அறுக்குது எப்ப போடுறதுன்னு தெரியாது. ஆனா எதுக்குடா வம்பிழுத்து விடுறீங்கன்னா, நல்லா தானே போயிட்டு இருக்கிற, உனக்கு வேற சிரிப்பு வேற இல்ல. லாக்கெட் பார்த்துருக்க, திறந்தோன்னே அந்த ஹார்ட் மாதிரி இருக்கும், திறந்தோன்னே புருஷன் போட்டோ இல்ல. சில நேரத்தில் அம்மா அப்பா போட்டோ இருக்கும், அது கல்யாணம் பண்ணோன்னா டக்குன்னு மாதிரி புருஷன் ஆகிடும், அப்புறம் பொண்டாட்டி ஆகிடும். அக்கடுப்பு வந்துச்சுன்னா அறுத்து போட்டுரும். பாசா கடையில், பாசா கடைக்கு போறது நெஞ்சில வச்சிருக்கிறது, நித்தியத்துக்கு கொண்டு போறது உள்ளுக்கு வச்சிருக்கிறது. அப்ப இயேசு உள்ளுக்கு வச்சுக்கொள்ளுது. பத்துல 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 இந்த பிசாசு பிடிச்சிச்சுன்னா எப்படி ஆடுவாங்க தெரியும்ல? பிசாசு வந்துடும். அதனால பிசாசை உள்ளுக்குலேருந்து வெளியில் எடுத்துட்டு பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்கு வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். பக்கத்துல இல்ல, அவர் உள்ளுக்கே இருப்பதனாலே நீ ஒரு நாளும் வீழ்வதில்லை, ஒரு நாளும் தள்ளப்படுவதில்லை, ஒரு நாளும் தூக்கி எறியப்படுவதில்லை. ஏன்னா தூக்கி எறிஞ்சு அவரை சேர்ந்துதான் உழுவாரு. நீ தள்ளி விட்டா அவரு தான் சேர்ந்து உழுவணும். அதனால அவர் உழுகிறவர் இல்ல, அவர் நிற்கிறவர். அதனால உன் உள்ளத்தில் இருப்பதனாலே உன்னை நிறுத்தி வைத்திருப்பார், திடமாய் வைத்திருப்பார், பாறையை போல் வைத்திருப்பார், மலையை போல் வைத்திருப்பார், உன்னை வைத்திருப்பார். ஒரு நல்ல புருஷன் மனைவி அழகாய் வைத்திருப்பார், அதே போல ஒரு நல்ல மனைவி புருஷனை தங்கமாய் வைத்திருப்பார். உன் மணவாளன் உன்னை அப்படி வைத்திருப்பார். அவர் உனக்கு ஆலோசனை கொடுப்பார். அதிசயமான தேவன், அவரை போல யாரையும் நீ ரசிக்க முடியாது. அதனாலதான் இத்தனை வருஷமும் எவ்வளவு அடி வாங்கினாலும், எவ்வளவு அவமானம் கடந்து போனாலும் இங்க நிக்கிற காரணமே அவர் என்னை நிலையாய் வைத்திருக்கிறார். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர்,
வல்லமை உள்ள தேவன். ஹalleluya. அடுத்தது நித்திய பிதா. அவர் நித்திய பிதா. அங்கங்க அலையாதீங்க, சாமி இங்க இருக்கு, சாமி அங்க இருக்கு, இந்த சேர்ச்சில வல்லமை இருக்கு. ஏன்னா இதே புத்தி அந்த நாள்ல நம்ம தேவனை அறிந்து கொள்ளாத நாள்ல கோயில் கோயிலா சுத்துறோம். அந்த கோயில்ல பவர், இந்த கோயில்ல சாமி வந்து இறங்குது, அந்த கோயில்ல கடவுள் வந்து இறங்குறாரு, இந்த கோயில்ல இது வந்து இறங்குது. அதே புத்தியில நம்ம மாறாதனால சேர்ச்சுக்கு வந்த பிறகு இந்த சேர்ச்சில வல்லமை இருக்கு, அந்த சேர்ச்சில வல்லமை இருக்கு. எந்த சேர்ச்சிலும் வல்லமை இல்ல, எந்த பாஸ்டர்ட்டும் வல்லமை இல்ல, ஜேம்ஸ் சுப்பையாகிட்டையும் வல்லமை இல்ல. ஆனா ஜேம்ஸ் சுப்பையை ஆராதிக்கிற தேவன் அவர் உள்ளத்தில் இருப்பதனால திரளான மக்களை விடுவிக்க ஆசைப்படுகிறதுனால நரகத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நீங்கள் விடுதலை பெற்றீர்கள். So don't be mesmerized by man's word, but be captivated with the love of God. Hallelujah. சமாதான பிரபு எனப்படும். ஏன் ஒரு சிம்பிளா வேற வழியே இல்லை. சமாதானம் இங்கே தொங்கி போய் கிடந்தீங்கன்னா உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். துப்பாக்கி தும்முன்னு சொன்னீங்கன்னா இல்லை. அந்த சமாதான பிரபு, பிரபுங்கிற வார்த்தை ரொம்ப மரியாதைக்குரிய வார்த்தை. உயர்ந்தவர்களை தான் பிரபு என்று சொல்லுவோம். பிரபுனா they are people in a highest honor. பிரபுவே ஒன்னொன்னு கர்த்தர் கர்த்தர் வருது. இப்ப சமாதான பிரபுன்னு வருது. பிரபு இயேசு. In Hindi we call Prabhu Yesu, right? अच्छा हिंदी मालूम है, anointing काम है, all मालूम है. பிரபுவே சொல்லும் பொழுது கனத்துக்குரியவரே, மரியாதைக்குரிய, உயர்ந்தவரே. அப்பனா உன் வாழ்க்கையில எப்பெல்லாம் நிம்மதி இல்லையோ, சமாதானம் இல்லையோ, அங்கெங்கே ஓடாது. ஐயா எனக்கு தலையில வச்சு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு தலையில வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு அப்படி செஞ்சுதான் ரொம்ப பேருக்கு முடி கொட்டுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லேடிஸ்க்கு அப்படி முடி கொட்டல. தயவு செஞ்சு இனிமே தலையை கொடுக்காதீங்க, உங்க வாழ்க்கையை அவர்கிட்ட கொடுங்க. எப்பெல்லாம் உங்க மனசு சலசலப்பா இருக்குதோ, எப்பெல்லாம் you feel uncomfortable, just no need you baba. Yes, of course you pray in the spirit, but just sit down and just engross in his love. Just look at him and say, Father, I don't have peace now. Something is troubling me. என் உள்ளத்துல சமாதானம் இல்லப்பா, என்னமோ என் மனசை ஏதோன்னு போட்டு ஆட்டுது. ஏன்னா மனுஷனா அப்படிதான், நிரந்தரமே இருக்காது. அந்த நிமிஷத்துல நீ அவரை நோக்கி பார்க்கும்போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சமாதானம் எழும்பும். அது உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, குருக்கள் கொடுக்கிற சமாதானம் அல்ல, பாஸ்டர்கள் கொடுக்கிற சமாதானம் அல்ல, மதம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. உன்னுடைய ஆண்டவர், உன்னுடைய இரட்சகர், உன் மணவாளன் உன் உள்ளுக்கே இருக்கிறார் என்று சொல்லி ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சமாதானமும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொடுப்பார். அது உனக்கு பலமாகும். Receive strength from God and comfort from God. That's the message of Christmas. சமாதான பிரபு என்னப்படும். Praise the Lord. அப்ப அவர் சமாதான பிரபு. எப்போ குடும்பத்துல சமாதானம் இல்லை, இன்னைக்கு வாழ்க்கையில சமாதானம் இல்லை, வீட்டுல யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, நொந்து போயிட்டியா, வெறுத்து போயிட்டியா, எல்லாத்தையும் தூக்கிட்டு போட்டுட்டு போகணும்னு நினைக்கிறியா, ஏன்டா இனிமே வாழணும்னு நினைக்கிறியா, வாழவே தேவனுடைய வாழ வைக்கவே இந்த பூமிக்கு வந்தா. அதனாலே அந்த சமாதான பிரபு உனக்கு சமாதானம் கொடுப்பது நிச்சயம். கொஞ்சம் அவரை பார். நீங்க புதிதாய் வந்திருந்தால், ஐயா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நான் கேட்டதில்லை, இந்த சமாதானம் எனக்கு வேணும்னா தொடர்ந்து எங்க ஊழியக்காரரை சந்திங்க. அவர்கள் உங்களை சந்தித்து அதிகமாக உங்களோடு பேசி உறவாடி உங்களோடு மகிழ்ந்து அவர்கள் இந்த சத்தியத்தை அதிகமாக உங்களுக்கு போஷிப்பார்கள். ஹல்லேலூயா. அப்ப இஸ் தி ஹையஸ்ட் ranking officer. அவர்தான் சகலத்துக்கும் அதிகாரம் உள்ளவர் தான். பாலகனா இந்த பூமிக்கு வந்தார். சும்மா தொட்டில போட்டு ஆடுறதுக்கு இல்ல, தூங்கு பாலா தூங்குன்றதுக்கு இல்ல. அந்த பாலா தூங்க வரவில்லை, அந்த பாலா உன்னை விடுவிக்க வந்தார். அவரே இயேசு சுவாமி. So friends, if your friends here, visitors are here, I welcome you to be part of our family. Not Family Healing Center is a church. No, this is not a church. It's a family where we love each one of you and give you hope and show you the path of righteousness.
that we can work together and help this society. இந்த சமுதாயத்துக்கு உதவி செய்ய, அநேக இருள் இருக்கிற மக்களை விடுதலை செய்ய, இதுவே இந்த வருகின்ற ஆண்டு விடுதலையின் ஆண்டு. நம் வாழ்க்கை மட்டும் விடுதலை இல்லை, அநேகரை விடுதலை செய்யும்படிக்கு தேவன் அவனை அழைத்திருக்கிறார், ஒய்யாரமாய் உயிரோடு வைத்திருக்கிறார். அடுத்த வருஷம் இந்த கொடுத்த உயிரை தேவனுக்கென்று மகிமையாய் பயன்படுத்துங்கள். அநேகரை விடுதலை செய்கின்ற ஒரு நல்ல விசுவாசியாய் மாறுங்கள். நீங்கள் மற்றவர்களை விடுதலை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் விடுதலையாகும். அநேக திரளான மக்களுக்கு அடுத்த வருஷம் 50 பேருக்காவது நம்ம ஞானஸ்தானம் கொடுப்போம். அது நிச்சயம். உழைப்போம், இரவும் பகலும் உழைப்போம். தேவன் கொடுத்த ஜீவன் கோவிக்கிலேருந்து நம்ம தப்பிச்சு வந்துட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சபையை தேவன் பாதுகாத்துக் கொண்டார். வரும் வெள்ளத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வார். இன்னும் என்னென்ன வரும் என்று தெரியாது. ஆனால் the urgency, அவசரப்படுங்க. என்னமோ தலையில இடி வந்து விழுகிற மாதிரி அவசரப்படுங்க. போய் அநேகரை தொடுங்க. மற்றவர்கள் விடுதலையாக நாம் விடுவிக்கப்படுவோம். நாம் ஆசீர்வாதமாய் வாழ்வோம். ஹல்லேலூயா. உங்களுக்காக நான், உங்களுக்காகவே நான். பாய். ஹல்லேலூயா.